பிஎஸ்என்எல்லோட ஸ்பெஷலான வாட்ஸ்அப் நம்பரை பற்றி நிறைய பேர் வீடியோ மேக் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான ஸ்பெஷலான வீடியோ தான் இது. ஸோ பிஎஸ்என்எல்லும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்குள்ளே இருக்காங்க. அவங்க சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் என்னென்னலாம் சர்வீஸ் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப சிம்பிளாக இந்த வாட்ஸ்அப் நம்பருக்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹாய்னு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஃபால்ட்டான மெசேஜ் இது தான். இதுக்கு நீங்கள் வேறு எதுவும் ஸ்பெஷலைஸ்ட் மெசேஜ்லாம் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் சே ஹாய். இங்கே ஹாய்னு சொன்னோன்னே இங்கே வந்து 2 வகையான சர்வீஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணாங்க. ஒன்று FTTH லேண்ட்லைன் சர்வீஸ், இன்னொன்று GSM இருக்கு இல்லையா, அதோட போஸ்ட்பெய்ட் சர்வீஸ் வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த 2 சர்வீஸில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும்? ரொம்ப சிம்பிள். இங்கே நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏர் ஃபைபர் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா உங்களோட பில்ஸை வந்து பே பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ வந்து போஸ்ட்பெய்ட் சர்வீஸ்க்கு GSMோட போஸ்ட்பெய்ட் சர்வீஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அக்கர் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து பேமெண்ட் ஆப்ஷன், டிரான்சாக்ஷன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எல்லாமே கிடைக்கும். இதே மாதிரி FTTH லேண்ட்லைன் சர்வீஸ் இந்த மாதிரி நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைபர் வந்து புக் பண்ண நினைக்கிறீங்க, புக் மை ஃபைபர் அந்த மாதிரி ஆப்ஷன் ஆகட்டும், அண்ட் உங்கள் பிளானை வந்து அப்கிரேட் பண்ணுறீங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா இங்கேருந்தே நீங்கள் பண்ணிக்க முடியும். நீங்கள் கேட்குற கேள்வி புரியுது. இதுலேயும் அந்த அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா எஸ், இட்ஸ் பாசிபிள்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரீடைரக்ட் ஆகி டேரெக்டாக பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்னோட செல்ஃப் கேர் ஆப்குள்ளே தான் போகுது. அங்கேருந்து நம்ம வந்து கரெக்டாக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு மேலே வந்து பே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 2% டிஸ்கவுண்ட்டோடு தான் நமக்கு வந்து ரீசார்ஜ் வந்து நடக்குது. ஸோ அந்த விஷயம் பாசிபிள் தான் தோணுது. மோஸ்ட்லி இங்கே அங்கேயுமே பண்ணிக்கலாம். எமர்ஜென்சி திடீர்னு பார்த்தீங்கன்னா சர்வர் டவுனில் இருக்குது, ஆப் கொஞ்சம் மக்கர் பண்ணுது அப்படின்னா தாராளமாக இங்கே வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்க முடியும். உங்கள் லேண்ட்லைன் சர்வீஸை வந்து நீங்கள் புக் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் அட்ரஸ், உங்கள் பின்கோடு ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சிட்டி, இந்த மாதிரி முக்கியமான விஷயத்தை நீங்கள் வந்து ஃபில் பண்ணாலே போதும். அஃபீஷியல்ஸ் வந்து உங்கள் வீட்டிலே வந்து இந்த வகையான ஃபைபர் கனெக்ஷனை வந்து ஆட் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல்ல 2 சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்று ஏர் ஃபைபர், இன்னொன்று நார்மல் ஃபைபர். நீங்கள் ஏர் ஃபைபர் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலான அந்த லேண்ட்லைன் சர்வீஸ் எதுவுமே கிடைக்காது. ஆனால் எங்கே வேணாலும் கேரி அவுட் பண்ணிட்டு போயிட முடியும் நீங்கள் ஈஸியாகவே. ஆனால் இதே லேண்ட்லைன் சர்வீஸ் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயான ஒரு மொபைலும் கிடச்சிடும், வீட்டுக்கான மொபைலும், கூடவே ஒரு அடிஷ்னல் சிம்மும் தந்துடுவாங்க. கூடவே உங்கள் லேண்ட்லைன் சர்வீஸ்க்கான ப்ராட்பேண்ட் சர்வீஸும் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக கிடச்சிடும். ஸோ பெனிஃபிட்ஸ் நிறையா அங்கே இருக்குது. அதே நேரத்தில் பேமெண்ட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஆனால் உங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஏர் ஃபைபராக இருந்தால் வெறும் அதை மட்டும் நீங்கள் வந்து கேரி அவுட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கும் இதே மாதிரி ரீசார்ஜ் ஆப்ஷன்ஸ் தான். பட் சில நேரங்களில் ப்ராப்ளம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் தான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதாக இருந்தால் ஸ்டேபிளுங்கிறதுனால கண்டிப்பாக அஃபீஷியல்ஸே வருவாங்க. ஸோ இது எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ட்ரிக் நான் சொல்கிறது. அண்ட் இதுதான் அதோட நம்பரும் கூட. ஸோ 18004444, அதாவது 44 கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த வகையான நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த சர்வீஸ் எல்லாம் வந்து அக்கர் பண்ணிக்க முடியும். ரொம்ப எமர்ஜென்சினா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா October 3rd 2023 வந்து அவைலபிளாக இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சாலும் இன்னும் பல பேர் இது யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சப்ஸ்கிரைபர் தான் கேட்டிருந்தார், இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அண்ட் இன்னொரு அண்ணாவும் பார்த்தீங்கன்னா எஸ், பிஎஸ்என்னலோட வாட்ஸ்அப் சர்வீஸ் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவரும் யூஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க கேட்டதுக்காக வந்து ஸ்பெஷலான வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பிஎஸ்என்னலோட யூஸராக எவ்வளோ நாள் இருக்கீங்க, அதில் என்னென்ன சர்வீஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்க, அது எல்லாத்தையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கான வீடியோ மேக் பண்ணுறேன். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.